32 ஏக்கர் கொண்டிருக்கக்கூடிய குளம் புலம்பெயர் மக்களுடைய நிதி பங்களிப்போடு ஐயா 10 அடியில் கிணறு வெட்டியே தண்ணி வரையில் எங்கட இடங்களில் 3 அடியில் குளம் ஆளாக்கி 1952ஆம் ஆண்டு இந்த குளம் ரொம்ப ட்ரையாக வெள்ளை மண்ணோட இருந்த இடத்துல வந்து திடீர்னு வேலை பார்க்குறப்ப தண்ணி ஊறுது அப்படிங்கிறப்போ அதான் என்ன உசாந்தன் குளம் எங்கட கிணறுகள்லையும் தண்ணி இல்லை. கிணறுகளோட தண்ணியும் வத்தின உடனே பல பேர் புலம்பெயர்ந்து போகிறதுக்கு தண்ணியும் அதே மாதிரி தான் யுத்தமும் என்னோட 276வது நீர்நிலை. இதை தாண்டி வந்து ஒரு 1700 கிலோமீட்டர் ஆறு மற்றும் வாய்க்கால்கள், அப்புறம் ஒரு 568 காடுகள், அதில் ஒரு 27 லட்சம் மரங்கள்னு இந்தியாவிலேருந்து வந்துடக்கூடிய நிமல் ராகவன் அவர் அந்த இடத்துல அங்கே மக்களே மகளின் மக்களே எல்லாருக்கும் வணக்கம். பின்னுக்கு பாய்கள் ஒரு இடம் தெரியக்கூடியதாக இருக்கும். தீவகத்துக்கு இன்றைய நாளில் வந்திருக்கிறோம். அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த மெலிஞ்சிமுனை அப்படி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல வந்து அண்மை நாட்களில் அதிகமாக பேசப்படக்கூடிய அந்த விஷயம். குறிப்பாக இந்த இடத்துல தான் ஒரு குளம் உண்டு. 32 ஏக்கர் கொண்டிருக்கக்கூடிய குளம் புலம்பெயர் மக்களுடைய நிதி பங்களிப்போடு வந்து தூர்வாரப்படுது. நிறைய விஷயங்கள் நான் வரைக்கில் வந்து கணக்க காட்சிகள் பார்த்தோன்னா இந்த பாத வழி நிகழ்ந்தக்கூடிய இந்த விஷயமெல்லாம் இந்த காணொலியில் நான் போடுவேன். நிறைய இடத்த வரைக்கும் வந்து குளம் எல்லாம் தூர்ந்து போயிருக்கு. அதை விட வந்து தீவகத்தில் மிக முக்கியமான பிரச்சனை இந்த குடிநீர் அல்லது நல்ல தண்ணி அல்லது தண்ணி தான் பொதுவான பிரச்சனை. பல பேர் புலம்பெயர்ந்து போகிறதுக்கு தண்ணியும் அதே மாதிரி தான் யுத்தமும் ஒரு காரணமாக இருந்தது. இந்த குளம் புனரமைக்கப்படுவது தொடர்பில் நிறைய பேர் நிறைய விதமாக கருத்துக்கள் சொல்லி கொண்டிருக்கணும். இதுலேருந்து பக்கத்தில் அந்த இடிஞ்ச வீடு காட்டியிருப்பேன் தெரியுமா, அதுக்கு பின்னால் வந்து கடல் தான். ஒரு 300 மீட்டர் 400 மீட்டருக்குள்ள கடல் இருக்கும். அப்போ இது தூர்வாரணும்னா கடல் தண்ணி தான் வருது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கொண்டிருந்துச்சுன்னா நிறைய பேர் நிறைய விதமாக கதை சொன்னாலும் வந்து உண்மையில் ஊருக்காக செய்யக்கூடியவர்கள் புலம்பெயர்ந்து போயிடக்கூடிய மக்களுடைய பங்களிப்போடு குறிப்பாக இந்தியாவிலேருந்து வந்துடக்கூடிய நிமல் ராகவன் அவரும் சேர்ந்து இந்த வேலைகளை செய்யணும். ஒரு பார்க்க சந்தோஷமாக இருக்குது. ஒரு மழை காலம் ஆரம்பித்திடக்கூடிய இந்த வேலையில் இப்படியான வேலைகள் வந்து உண்மையில் இந்த ஊரை வளப்படுத்தும். எப்படியான வேலை நடக்குது, என்ன நடக்குது அப்படின்றத இந்த காணொலியில் பதிவு செய்ய போகிறேன். நீங்கள் யூடியூப்பில் இந்த காணொலியை பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஃபாலோ செய்து வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் பதிவிடக்கூடிய காணொலிகளில் அவங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். இந்த காலை பொழுதுல எப்பறம் வரைக்கில் வந்து இந்த குளம் இப்படி இருக்குது, வர்ற பாதை இப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க வேணாமா? அந்த பரபரப்பான இந்த தீவகத்தினுடைய பயணத்தை தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு பிறகு இந்த குளம் தொடர்பில் நாங்கள் பல்வேறுபட்ட விஷயங்களை பேசுவோம். இந்த இடத்த கடந்து போன நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கலாம், ஒரு இராணுவ காவலரனோ அல்லது ஆயுதப்படைகள் சார்ந்திடக்கூடிய ஒரு காவலரன் இந்த இடத்துல இருந்தது. ஆனால் இப்போ முற்றுமுழுதாக வெளியேறினது பிறகு வெறுமையாக இருக்குது. ஆனால் இன்னுமே மக்கள்கிட்ட கையடிக்கிறது, மக்கள் நிலமா அரசு நிலமான்னு தெரியல. விவரம் தெரிஞ்சாக்கள் கீழே வந்து கருத்துக்களை பதிவிடுங்க. தீவகம் என்று சொன்னாலும் வந்து கூட வறட்சியான காலநிலை இருக்கும் அப்படின்றது நிறைய பேருடைய இது விஷயம். ஆனால் இந்த மழை காலத்தில் பாருங்கள் இப்படி பச்சை பசலண்டு இன்னுமே நிறைய விவசாயம் சார்ந்திடக்கூடிய நடவடிக்கைகள்லாம் இந்த இடத்துல இருக்குது. ஒரு பக்கமாக இடம்பெயர்ந்து போனதுக்கு பிறகும் அங்கே வாழக்கூடிய மக்கள் வானுயர்ந்து நிற்கிற இந்த பனைமரங்கள் போல நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாக அவர்கள் இன்னுமே உயர்ந்து நிற்கிறார்கள். இப்படியான இயற்கை எழிலோடு கூடிய ஒரு பகுதி தான். ஒரு பக்கம் இப்படி பார்த்தாலும் வீதிக்கு அருகில் இருக்கக்கூடிய இடங்களில் இப்படியான விஷயம் இருந்தாலும் ஊர்காவத்துறை வந்து இன்னுமே 1 கிலோமீட்டரில் வரும் என்ற மாதிரி வீதியினுடைய அறிவிப்பு பலகை சொல்லுது. ஆனால் இந்த நகர் மிக வேகமாக வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு வருது. முதல் நீங்கள் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கு இடையிலான வித்தியாசங்களை கூட கீழே கருத்துக்களாக பதிவிடலாம். யார் இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சிருங்க, சென்ட் ஆண்டனிஸ் கல்லூரி நினைக்கிறேன், நகர்பகுதி நோக்கி நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிற போது நிறைய விஷயங்கள் காணப்பட்டது. இந்த ஊர் சார்ந்திடக்கூடியவர்கள் அல்லது இந்த பகுதியால் பயணித்திடக்கூடியவர்கள் நீங்கள் பார்த்ததுக்கும் பெறக்கூடிய அந்த வித்தியாசம்ன்றது மிக நன்றாக உணரக்கூடியதாக இருக்கும். இதை தாண்டி போகிற நான் நினைக்கிறேன் ஊர்காவல்துறையினுடைய ஒரு எல்லை பகுதியாக தான் இருக்கு. வேணால் நான் போய் பாய்க்கில் வந்து ஒரு பக்கமாக தான் அந்த புங்குடுதீவு கோயிலுடைய கோபுரம் தெரிஞ்ச மாதிரிலாம் இருந்தது. அதிலிருந்து செல்லக்கூடிய இந்த பாதைகள் குறிப்பாக பல்வேறுபட்ட பிரச்சனைகள் பல இடங்களில் இருந்து கொண்டிருக்கு. இந்த இடத்துல வந்து மிக பிரதானமாக பார்த்தா பாதைகள் தொடர்பில் மிக சிக்கலான பிரச்சனை. இப்படியான பாதையால் தான் போகலாம். குறிப்பிட்டளவான தூரம் வந்து காப்பட் போடப்பட்டிருக்கு. ஆடுகள் வந்து வீதியிலேயே படுத்துக்கணும் தங்கட. இது மாதிரி இந்த வீதி வழியாகத்தான் இந்த மக்கள் ஒவ்வொரு நாளும் பயணப்படினம் என்று சொன்னால் அதை போல துன்பம் அல்லது அதை போல கஷ்டமான ஒரு விஷயம் போரணும் இருக்க முடியாதானே. இருந்தாலும் கூட இருக்கக்கூடிய வழிபாட்டிடங்களோ வாழ்வியல்களோ என்றுமே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சலிப்பு. இதுலேயும் ஒரு குளம் இருக்குது, அந்த குளம் கூட தூர்ந்து போயிருக்கு. நிறைய குளங்களை இந்த வீதி வழியை பார்த்தேன். அந்த பார்க்குற எல்லாமே இந்த பனையை கூட வெட்டி போட்டிருக்குது அந்தளவு தூரம். குறிப்பாக இந்த மழை காலத்தில் நிறைய பேர் இந்த பனம்பிதியெல்லாம் நடுவினா அப்படி நடக்கூடியாக்கள் இந்த மின்கம்பங்களுக்கு கிட்ட நடாங்க. அது வந்து கேட்காம கொள்ளாமையெல்லாம் வெட்டிட்டு போயினோம்னு சொல்லி நிறைய கவலை தருகிற பதிவுகள் சமூக வலைத்தளம் எல்லாம் பார்க்கக்கூடிய இருந்துச்சு. அவை கொஞ்சம் வெட்டமாக நட்டிங்கன்னு சொன்னால் அந்த காலத்துக்கும் இந்த மரங்கள்லாம் நிற்கும். அதே மாதிரி தான் இந்த தரிக்கிறாக்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். இந்த கிளையை வெட்டுறதோ அல்லது வந்து இலையை வெட்டுறதோ அதை மட்டும் வெட்டிட்டு போய் இந்த மின்கம்பங்களோட அந்த மின் வளங்களை சீரமைக்க முடியுமெண்டா அப்படி செய்து கொள்ளலாம். இந்த பக்கமாகவும் ஒரு நீர் தேங்கி நிற்குது.
இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த பாதையால் ஒவ்வொரு நாளும் இவர்கள் பயணிக்கிறார்கள். ஒரு 10-15 வருஷத்துக்கு முதல் எல்லாருடைய இடமுமே அநேகம் இப்படித்தான் இருந்திருக்கும். ஓரளவுக்கு வந்து வளர்ச்சி அடைந்து வந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட ஏனைய இடங்களும் இதே மாதிரி வளர்ச்சியோட நிறைய குளங்கள் அல்லது குட்டைகள் போல நீர் தேங்கி நிற்கிற இந்த இடங்கள் எல்லாம் சீரமைக்கப்பட்டால் நீர் சார்பான ஒரு பொருளாதாரம் அல்லது நீருக்கு கூட ஒரு அரசியல் இருக்குது. அப்படியான அரசியலிருந்து தப்பிச்சு கொள்ளலாம். இதில் வந்து ஒரு சேமக்காலை நினைக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் இருக்குது. அந்த பாதையால் தான் நாங்கள் இன்றைய நாளுக்குரிய அந்த பயணத்துக்கு போகிறோம். அதிலே மிக முக்கியமான ஒரு விஷயம், காலத்துக்கு தேவையான ஒரு பணியை வந்து எல்லாருமா சேர்ந்து செய்யணும். பல பேர் அதுக்கு மாற்று கருத்துக்களை சொல்கிறதும் விமர்சிக்கிறதும் இதெல்லாம் சகஜம்தான். இருந்தாலும் கூட அது எல்லாவற்றையும் தாண்டி அந்த மக்களுடைய அடிப்படை சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனை நிறைவேற்றப்படுது அல்லது நிறைவேற்றப்பட்டு கொண்டு இருக்குன்னு சொன்னால் அது மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம்தான். அவேண்ட இடத்துக்கு போகக்கூடிய இந்த பாதையும் இதே மாதிரியான ஒரு நிலையில தான் இருக்குது. பொதுவாக பாதை சீரமைப்பு இந்த பாருங்கள், வீதியிலே எவ்வளவு குட்டைகள். அது மாத்திரமல்ல, முன்னுக்கு போய்களை இந்த குளத்துக்கு நாங்கள் போகக்கூடிய நீர்நிலைக்கு அண்மித்தரக்கூடிய பகுதிகளில் வித்தியாசமான சுவாரஸ்யமான சம்பவம் கூட பதிவாகி இருக்குது. இப்படியான காட்சிகள், இப்படியான சம்பவங்கள் தான் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கு. இருந்தாலும் அந்த மக்களை பொறுத்தவரை இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பணும், சகஜமாக வாழணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து எல்லார் மத்தியிலுமே ஏற்பட்டாக வேண்டும். நீங்கள் தொழில் போயிட்டு போகிறீங்க, தொழில் போட்டு போகிறீங்க? இல்லை நான் ஊராத்திரை போகிறேன். எங்கட தொழில் முடிஞ்சது. எங்கட குளம் கட்டுறது நல்லமாங்க. ஓ, இந்த தண்ணி தேங்கி நின்றாப்ப தேங்கி நின்று எங்களுக்கு ஒரு நல்ல தண்ணியை கொடுக்கும். நல்ல தண்ணி இல்லை விட்டாலும் சும்மா தண்ணி நின்றாலும் நல்லமே. அதில் எவ்வளோ தூரம் போகணும் உங்களுக்கு தெரியுது? அந்த தொங்கல் வழி இதுல. ஓ இந்த குளத்துக்கு என்ன பேர்? எதுக்கு இந்த உயிரிழக்கிற குளத்துக்கு? இந்த இடக்கு இதை போட்டு காட்டு. எத்தனை வருஷமா போச்சு எங்களுக்கு இந்த பாதையும் தண்ணியும் தான். இது ரெண்டும் தான் எங்களுக்கு கஷ்டம். பாதை தான் போனாலும் போவார், தண்ணி ஆகும் போது. இதுக்கு என்ன பேரை வச்சு வரீங்களா இந்த குளத்துக்கு? என்ன பேர்? உதிர எடுக்கிற குளத்துக்கு என்ன பேர்? உசாந்தன் குளம் மட்டும் வைப்போமே. சரி, வெளிக்கிடுக்கோ சத்தியமா வாடா, பார்த்துட்டு வர குளம் இருக்கா. பாப்பம் சரி ஐயா, நீங்களும் உங்களே ஓரியால். எங்கே வெட்டுறது? வெட்டி கொண்டு வாரது வீட்டு தேவைக்கு வேலி அடைக்கோ. நல்ல மஞ்சள் மண்ணாக்கத்தி என்ன. வாங்க அப்போ நான் குளம் பார்ப்போம் போய். இந்த இடத்துல அந்த ஐயாவோட காய்ச்சினாங்க. அதுலேருந்து போய்களை பாருங்கள். இவ்வளத்தையும் தாண்டி தான் இந்த மக்கள் பயணிக்கணும். இது என்ன மழை காலத்தில் சகஜம் தானே என்று கேட்டால் குன்னும் குழியுமான வீதியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி நியாயம் தானே. குளம் வந்து இப்போ புதுசாச்சு இதை வெட்டி செய்ய நம்ம வண்டடிச்சு இல்லை நல்ல தண்ணியை தேக்கி இதில் மழை தண்ணி இருக்குது தானே, மழை தண்ணி அப்படியே வந்து தங்கி நிற்கும். இதில் தங்கி நின்று அதை தேக்கி பிறகு இந்த கிராமத்துக்கு கிணறு வெள்ள தண்ணி கிடக்கும். அதுதான் நோக்கம். வெள்ளனே இதை செய்தவங்க. இந்த வண்டு இந்தியாவில் எல்லாம் கதவுகள் போட்டு அடைச்சிக்கிறாக்கு, அதில் ஒரு கதவு போட்டு அடைச்சிக்கிறாக்கு வெள்ளனே செய்தது. மேலும் அந்த தண்ணியை சேகரிக்கிறது தான் இந்த திட்டம். முதலில் குளம் இருந்தது. முதலில் குளம் இருந்தது. குளத்தை இப்போ இந்த மண்ணுகளை போட்டு உயர்த்தி இதை எடுத்து வண்டடித்து கொண்டு இருக்கணும். அவங்களுக்கு கிராமத்தெல்லாம் செய்யணும். முதல் தூந்து போய் கிடந்தது, தூந்து போய் கிடந்தது. இப்போ அதை இதை எடுத்து விருத்தி செய்யணும். நல்ல மாதிரி செய்கிறது. இது ஒரு வகையில் தண்ணி சேமிக்கிறது தான் திட்டம் இது. அப்போ இதால் எங்களுக்கு பயன்பாடும் தண்ணி சேமித்து கிணறு எங்கட இதுகளுக்கு நல்ல தண்ணி வருமென்ற ஒரு நோக்கில் செய்யணும். ஆனால் இது நீண்ட கால ஒரு திட்டம். இது இந்தியாவிலேருந்து ஒரு அண்ணா வந்து நிற்கிறாருண்ணே. நாங்கள் இதை செய்யணும் வந்து கனகாலமாக இதை செய்து கொண்டு பல திட்டங்கள் எல்லாம் வந்து இந்த கொரோனா அதுகளோட எல்லாம் நிப்பாட்டப்பட்டது. மற்ற பொருளாதார சிக்கல் எல்லாம் இது காசு ஒதுக்கீடு செய்தவங்க செய்து அதெல்லாம் பேருந்து கண்டு போனது. இப்போ இது எங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். நல்லன்றீங்க. இது வந்து இப்போ உடனே கிடைக்க போகிறது இல்லை. இது நீண்ட காலமாக நடக்க போகிற திட்டமாக சொல்லினோம். ஆனால் அது நல்ல இது வெள்ளனே செய்யப்பட்டது. இது பேண்டில் வெள்ளனே இங்கே செய்திருக்கிறாங்க. இந்த விவசாய திணைக்களம் அதாவதுகளாக செய்திருக்காங்க. கணவர் சொல்கிறாங்க உப்பு தண்ணி தான் அதுக்குள்ள ஊறு தாண்டே கிளர்னா அப்புறம் தண்ணி வந்ததா? தண்ணி வந்தது. அப்போ உப்பு தண்ணி தான் ஊறுது, பிரயோசனம் இல்லை வேலைன்னு சொல்லி கொண்டுருக்குறாங்க. யார் கணவர் சொல்கிறாங்களா உங்கள்? அது நாங்கள் இப்படி அதை உப்பு தண்ணி இப்போ கடலோரம் தானே, கடல் பக்கம் அதை கிண்டினா உப்பு தண்ணி தான் வரும். அந்த நோக்கத்தோடு அவங்க அந்த இதெல்லாம் அடைச்சி வெள்ளனே வச்சுருந்தாங்க. இது கிண்டினா உப்பு தண்ணி வருமென்று தான் வெள்ளனே அடைச்சி வச்சுருக்காங்க. இப்போ இதை வந்து கிண்டையில் மண் அணைதான் கட்டி கொண்டு வரீங்க. ஆனால் கிண்டினா உப்பு தண்ணி வரும். இந்த குளத்தின் வண்டுகளை உயர்த்தி கொண்டு தான் தூர்வாரினோம். மற்ற இதை நாங்கள் ஆழப்படுத்தி இதை இருப்போம்னா உப்பு தண்ணி தான் வரும். அப்படியே தண்ணியை சேமிச்சா தான் நல்ல. தண்ணி சேமிக்காத திட்டம் தான். கிண்டி அதை எடுத்தால் உப்பு தண்ணி டக்குன்னு கடல் பக்கத்தில்
இதுலேருந்து ஒரு 300 மீட்டர் தான் கடல். ஆனால் மிச்ச கன்னடத்தை பார்த்தா தான் குளம் எல்லாம் அப்படி தூந்து போய் கிடக்கான இது ஒரு செய்து வச்சுக்கிறீங்க செய்கிறோம். அதைத்தான் ஒரு திட்டம். மற்றும்படி இதை நாங்கள் ஆழப்படுத்துவோம்னா எங்களுக்கு உவர் நீர் தான் வரும். உவர் நீர் வந்தால் பலன் இல்லாமல் போயிடும். அதை விருத்தி செய்யணும். தண்ணியும் தீவிரத்தில் சரியான பிரச்சனை பிரச்சனை ஃபுல்லாக தண்ணி வாத்திடும். தண்ணி வாத்தினா பெரிய செவியால் வறட்சி நீர் அடிப்பாங்களோ அதெல்லாம் இல்லை. இப்போ மற்ற சனம் பவுசர் கொடுத்து காசுக்கு தான் அடிக்கிறோம். 500 லிட்டர் அடித்தாலே 2000 3000ன்றாங்க. அப்போ இன்றைய பொருளாதார சிக்கல்களுக்கு என்ன செய்கிறோம் என்ற கட்டம் இப்படியெல்லாம் இருக்குது. நான் இந்த கிராம அபிவிருத்தி சங்க தலைவர். இந்த பேர் லக்ஷ்மி. இது என்ன பேர் இந்த குளத்துக்கு? இது முதலாக்களின்னு சொல்லி எங்களோட கிராமத்துக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய குளம். இது இதான் பேர் செஞ்சுருக்கிறது. இப்போ என்ன செய்கிறீங்க இதுக்கு? இப்போ இந்த குளத்தை நாங்கள் இப்போ தூர் வாடுறோம். அதாவது ஒரு 3 அடி ஆழ்வத்தில் இதை பள்ளமாக்கி இதில் வர மழை நீரை இதுக்கு சேகரித்து வைக்கிறதாக எங்கிட்ட திட்டம். முதல்ல இப்படி செய்தீங்களா இல்லை இப்போ தான் செய்கிறீங்களோ? இதுதான் முதல் முறையாக நாங்கள் செய்கிறோம். இப்படி உங்களோட காலத்தில் இந்த குளம் எப்படி இருந்தது? அப்போ இந்த குளம் வரப்பட்டது 1952ஆம் ஆண்டு இந்த குளம் பதியப்பட்டிருக்கு. ஆனால் நான் பிறந்தது 1958. இப்போ நான் வாரத்துக்கு முற்பட்ட குளம்தான், நான் பிறக்கிறதுக்கு முற்பட்ட குளம்தான் இந்த குளம். அப்போ இதை பற்றி எங்கட முன்னோர் தான் நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க. எங்கட முன்னோர் தான் அந்த மட்டத்தில் இந்த குளத்தில் தொடக்கத்தை சொல்கிறதுக்கு எனக்கு தெரியாது. நீங்கள் உங்களோட கணக்கான வயசில் தெரிஞ்சிருக்கு தானே குளம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எல்லா இடங்களுமே செழிப்பாக இருந்திருக்கும். ஆனால் பிற்காலத்தில் அது கைவிடப்பட்டதுக்கும் அல்லது கைவிட்டு போனதுக்கு பிறகும் அது எல்லாமே ஒரு தூர் மண்டி போய் அல்லது பயன்படுத்த முடியாத அளவுக்கு அல்லது யாருமே தேடுகிற ஒரு நிலை இல்லாத அந்த நிலைமை தான் நிறைய இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இது வீதிகள் ஒரு பக்கம் வேண்டா, வாழிடங்கள் கூட செழிப்பு மிக்க மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. ஆனால் நிலைமையும் பொருளாதாரமும் வாழுகிற நிலைமையும் பல்வேறுபட்ட சிக்கலான விஷயங்களை தான் காட்டுது. இருந்தாலும் கூட நம்பிக்கையோடு தங்களுடைய வாழ்க்கைக்காக முயற்சி செய்யக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். அந்த மனிதர்களுக்கு பக்கபலமாக அவர்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடியவர்கள் வரந்தான். ஒரு குளம் ஒன்று இங்கே புனரமைக்கப்படுகிறது. அதுவும் மிகப்பெரிய நீர் தேவை ஒன்றுக்கான அந்த பூர்த்தி செய்யும் என்ற நம்பிக்கையோடு அந்த மக்கள் மிகப்பெரிய ஏக்கத்தோடும் கனவோடும் இதற்காகவே காத்திருக்கிறார்கள். இங்கே மெலிஞ்சி முனையில் இருக்கிற முதலாக்காளி குளம் சீரமைக்கிற வேலைகள் போயிட்டுருக்கு. ஸோ இந்த குளம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 100 வருஷத்துக்கு மேலே ஹிஸ்ட்ரி இருக்கிற குளம். பட் கடந்த 20-30 வருஷமாக பராமரிப்பு இல்லாமல் இந்த குளத்தில் தண்ணி சேகரிக்க முடியாமல் கடல் தண்ணி உள்வாங்கிடுச்சு. அதே மாதிரி கடல் தண்ணி உள்ளதப்போ உப்பு மண்ணும் சேர்ந்துருச்சு. இந்த குளத்தை தூர்வாராமல் தண்ணி சேகரிக்க முடியலை. ஸோ இப்போ அது எல்லாத்தையுமே திருப்பி மறுபடியும் பழைய வேலைகளை ஆரம்பிச்சிருக்கோம். இந்த குளத்தை தூர்வாரி கரைகளை அமைச்சு உள்புகுந்திருக்க கடல் தண்ணியை வெளியில் தள்ளுறதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிருக்கோம். தெரிஞ்ச அளவில் சொல்ல போனால் நான் ஒரு 8 வயது 10 வயதுக்குள்ளே இந்த குளத்தில் இறால் பிடிச்சி நீந்தி விளையாடி அப்படி சந்தோஷமாக பள்ளிக்கூடம் முடிஞ்சு வந்தால் இதுக்குள்ளே தண்ணி கிடக்கிறது. அப்போ நாங்கள் அதுக்குள்ளே குளித்து போகிறது எங்களோட வழக்கம். அப்புறம் என்ன நடந்தது? தூந்து போயிட்டா இல்லை? அந்த குளம் என்ன செய்யறதுன்னா அந்த மண் வளர்ந்து குளம் மேவிட்டுது. குளம் மேவினத்தால் குறுகின தண்ணி தான் இதுக்குள்ளே சேமிக்கப்படுது. அப்போ அந்த மழை நீர் இதுக்குள்ளே இல்லாததால் எங்களோட கிணறுகள்லையும் தண்ணி இல்லை. கிணறுகளோட தண்ணியும் பற்றின உடனே இந்த உவர் தண்ணி தான் எங்கட பக்கத்தில் கடல் தானே. இப்போ அதால் அந்த உவர் தண்ணி தான் கிணத்துக்குள்ளே வருகுது வந்ததால். அப்போ நாங்கள் இப்போ தற்சமயம் இந்த குளத்து வேலையில் இறங்கி இருக்கிறோம். நான் 2018 நான் பண்ணிகிட்ருக்கேன், இந்தியாவிலையும் ஆஃப்ரிக்காலையும். ஸோ இங்கேயும் பண்ணணும் அப்படின்னு இங்கே இருக்க மக்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை வச்சு இங்கே பண்ணுறோம். இந்த இடத்த நான் தேர்வு பண்ணல, இங்கே இருக்க மக்கள் தேர்வு பண்ணிவிட்டு அவங்க என்னை ரீச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே ஆல்மோஸ்ட் ஜாஃப்னாவில் ஒரு 15 இடத்துக்கு மேலே நான் போய் பார்த்துருக்கேன். ஸோ எல்லா இடத்துலையுமே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் பர்மிஷன் ஒழுங்காக கிடைக்கல. இந்த குளத்துக்கு தான் ஃபஸ்ட்டு பர்மிஷன் கிடைச்சிது. ஸோ இங்கே ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதில் தூர்வாருறது, அதுக்கப்புறம் கரைகள் அமைக்கிறது, அப்புறம் தண்ணி எங்கேருந்து வருதோ அதுக்கான வரத்து வாரிகளை சரி பண்ணுறது, அவுட்லெட்டுக்கு தண்ணி வெளியில் போகிறதுக்கான வழிவகைகள் செய்கிறது. இது 100% பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இங்கே ஏற்கனவே தண்ணீர் பிரச்சனை இருக்குது.
இதை தாண்டி எல்லா இடத்துலையும் உப்பு தண்ணி தான் வருது. ஸோ அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறப்போ இங்கே இருக்க இந்த நீர்நிலையை சரி பண்ணோம் அப்படின்னா 100% எல்லாமே சரியாகும். நாங்கள் என்னென்னு சொல்லி சொன்னால் இதுகளை பதிச்சா எங்கட கிணறு வழியாக தண்ணி நிற்கும் உண்டு. தண்ணி நிலை மாறக்குள்ள தண்ணி 2-3 வருஷத்தால் எங்களுக்கு ஒரு ஒரு நாங்கள் குளித்து முழுகிற தண்ணி அளவில் ஏண்டாலும் வந்துடுமெண்ட அந்த நினைவில் தான் நாங்கள் இதை தூர்வாடுறோம். இந்த இதுக்கு பெரும்பாலான புலம்பெயர்ந்த மக்கள் தான் எங்களுக்கு இதுக்கு நிதியுதவி செய்து, நீங்கள் நிதியுதவியை பற்றி கேட்க இல்லை, நான் அதுக்கடையில் சொல்லிட்டேன். இப்போ நிதியுதவி பெரும்பாலான புலம்பெயர்ந்த மக்கள் தான் நிதியுதவி செய்து எங்களுக்கு இந்த வேலையை மேற்பார்வையிட்டு இந்த கிராமத்தில் ஒரு குழுக்களை தெரிஞ்சு கூட்டம் வச்சு பிரதேச செயலர் வந்து மற்ற பிரதேச இந்த செயலகம் இவங்கள் பிரதேச சபை வந்து மற்றும்படி பெரிய ஆக்கள் வந்து தான் இதை இடத்தை பார்த்து எங்களுக்கு இதுக்குரிய பொம்சம் தந்திருக்கணும். அப்போ நாங்கள் இதுகளை தூர்வாரக்கூடிய அனுமதி தந்து தான் நாங்கள் செய்கிறோம். சந்தோஷமாக இருக்கும். எப்படின்னா ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு ரொம்ப ட்ரையாக வெள்ளை மண்ணோடு இருந்த இடத்துல வந்து திடீர்னு வேலை பார்க்குறப்ப தண்ணி ஊறுது அப்படிங்கிறப்போ அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ அடுத்து அந்த தண்ணியோட டேஸ்ட் பார்க்குறப்ப இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை தாண்டி அந்த ஊற்று நிரம்பிட்டே இருக்குது அப்படிங்கிறத பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க இது மழை தண்ணி வந்தால் அதில் ஊறும், அதை விட வந்து கிட்ட கடல் இருக்குது ஊர் தண்ணி வருது அப்படின்னு சொல்லி கணவர் ஒரு பக்கமாக எழுதி கொண்டே இருக்கிறாங்க. இல்லை, நான் பார்த்ததை தான் நான் சொல்ல முடியும். மற்றவங்க அவங்க சொல்கிறதுக்கு நான் என்ன சொல்ல முடியும்? நான் பார்த்தேன், கண்ணால் பார்த்தேன், இங்கே இருக்கவங்களுக்கும் தெரியும், பதிவு பண்ணேன், அவ்வளோதான். நீங்கள் வரைக்கும் இது எப்படி இருந்ததுன்னா? இங்கே ரொம்ப ட்ரையாக இருந்தது. இந்த இடம்லாம் வந்து இந்த இதுவே காஞ்சு போய் ஒரு வெள்ளை கலர் மணல் இருக்கிற மாதிரி தான் இருந்தது. உப்பு பரவலாக எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி இருந்தது. நேற்றுக்கு ஒரு 3 நாள் முன்னாடி நைட்டு நல்ல மழை. ஸோ அந்த மழையாலேயும் கொஞ்சம் தண்ணி ஏறிடுச்சிங்க. நீங்கள் வேறு எந்தெந்த இடங்கள் பார்த்துங்க யாழ்ப்பாணத்தில் இதே மாதிரி செய்ய வேண்டிய? புங்குடுதீவு, நெடுந்தீவு, காரைநகர், சுருவில், அப்புறம் வந்து கிளிநொச்சி. எல்லாம் எந்த நேரம் வருமோ அந்த நேரம் தான் கைகூடும். இப்போ எங்களுக்கு இதுக்கு இப்போ தான் எங்களோட முன்னோர் செய்த ஒரு 3 தலைமுறையோட ஆசை. 3 தலைமுறையோட ஆசை தான் இந்த குளம் நல்லா பதிய வேணும், பதிஞ்சால் எங்களோட கிராமத்தில் தண்ணிகள் நிற்கும், இப்படி செய்ய வேணும் என்று சொல்லி ஒரு இது இருந்தது. அப்போ இந்த ஆண்டு எங்களுக்கு இந்த புலம்பெயர்ந்த மக்கள் கொஞ்சம் உதவிகள் தாங்க செய்கிறதாகவும் எங்களை போய் இதுக்குள்ள அனுமதி எடுத்து இதை தொடக்க சொல்லி அதுக்கு பிறகு நாங்கள் நிர்வாகங்கள் எல்லாம் சேர்ந்து இங்கே இருக்கிற ஆட்கள் நிர்வாகங்கள் சேர்ந்து நாங்கள் அனுமதிக்கு போய் அனுமதி கிடைச்சித்தான் நாங்கள் இதுகளை தொடக்கி இருக்கிறோம். தண்ணி இல்லாமல் இந்த மக்கள் படுற கஷ்டத்தை நிறைய இடத்தை பார்த்துருவீங்க தானே? ஆமாம். இங்கே ஸ்ரீலங்காவில் அதுவும் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் அதுவும் இந்த தீவகத்தில் அதுவும் எந்த அளவில் இருக்குது? தண்ணி பிரச்சனை நிறையா இருக்குது. ஏன்னா வந்து பொதுவாகவே நீங்கள் வந்து ஐலாண்டு எல்லா இடத்துலையும் உப்பு தண்ணி தான், கடல் தண்ணி தான் சுற்றி இருக்குது. ஸோ அதே நேரத்தில் வந்து இலங்கையில் தான் வந்து நிலப்பரப்பு கம்மியாக இருக்கிற இடத்துல அதிக அளவு நீர்நிலைகள் உள்ள நாடுன்னு பார்த்திங்கன்னா இலங்கை தான். இன்டர்நேஷ்னல் அந்த வாட்டரோட ஹெட் குவார்ட்டர்ஸ் கூட இங்கே தான் இருக்குது. ஸோ அப்படி வந்து நீர் மேலாண்மையில் சிறந்து விளங்கிய நாடு இது. ஸோ காலப்போக்கில் அதை பராமரிக்கப்படாமலும் கண்டுகொள்ளாமலும் இருந்ததுனால இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துடுச்சு. ஸோ நம்ம இதை சரி பண்ணுறதுக்கு வந்து பெரிய வேலைகளோ இல்லை பெரிய ஐடியாஸோ தேவையில்லை. ஏற்கனவே இங்கே என்ன இருந்ததோ அதை ஒழுங்காக பராமரித்து காப்பாற்றினாலே போதும். ஸோ அதுக்கான முயற்சிகள்லாம் இப்போ போயிட்டுருக்கு. இதால் பிரியோசனம் பாருன்னு சொன்னால் ஐயா, இது ஒரு எங்களோட ஆக்கள் எல்லாருக்கும் தெரியும், இது ஒரு எங்களோட ஊருக்குரிய ஒரு சொத்து. இதுக்கு நாங்கள் வருஷம் எங்களுடைய ஆக்கள் மீன் வளர்ப்பு, மீன் பிடிக்கிறவையே பலதரப்பட்ட மீனும் வளரக்கூடிய இடம் இது. இப்போ நாங்கள் இந்த முறை நாங்கள் நினச்சிருக்கிறோம், சமுதாயம் நினச்சிருக்கிறோம் எப்படின்னா, இதை நாங்கள் ஒரு அணைக்கட்டாக கட்டி இதுக்குள்ளே நாங்கள் கொடுவா குஞ்சுகளை இதுகளை வாங்கி விட்டு வளர்த்து அதால் எங்களோட கிராமத்துக்கு இது தனிப்பட்ட ஒரு சங்கத்துக்குரியது இல்லை, மக்களுக்குரியது. மக்களுக்கு தேவையான ஒரு கஷ்டத்தை இந்த குளத்தில் வர மீனை பிடிச்சி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து, இது தனிப்பட்ட ஒருதை செய்கிற வேலை இல்லை, எல்லாரும் சேர்ந்து சந்தைப்படுத்தினோம்டா இந்த குளம் தூர்வாரத்தை பார்த்து நீங்கள் இதில் நிற்கிற நீங்கள் அடுத்த வருஷமும் பாருங்கள். நாங்கள் இதால் எத்தனை லட்சம் ரூபா வருமானம் வந்திருக்குன்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு ஆக குறைஞ்சதையா ஒரு வருஷத்தில் 25 லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் இதுக்கு மீன் பிடிக்க இல்லையண்டா
அடுத்த முறை நீங்கள் வந்து என்ன ஏனையா அப்படி வீணாக எனக்கு பேட்டி தந்தனீங்கன்னு கேளு. அப்போ இது குடிநீர் நோக்கம் இல்லை, இது குடிநீர் நோக்கம் முற்றுமுழுதாக இது. அதுக்குள்ளே குளம் வெட்டுறதுக்கு அனுமதி தந்திருக்கிறோம். நல்நீர் அந்த நீர் ஐயா இந்த நீரும் நல்நீராக இருந்தால் சேகரித்து வச்சா இங்கே ஐயா தண்ணிகள் நிற்கும், எங்களோட கிணறு வழியாக நிற்கும். இல்லை, இது குடிநீர் இல்லையே ஐயா, மழை நீரை சேகரித்து வைக்கிற ஒரு இடம் தானே. அதுக்குள்ளே நாங்கள் மீன் வளர்ப்பு செய்கிறோம். மக்கள் தான் முழுக்க முழுக்க பங்களிப்பு இதில். ஸோ இவங்களுக்கு இந்த ஒர்க்குக்கு நிதி பங்களிப்புன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மெலிஞ்சமுனையில் இருக்கிற புலம்பெயர்ந்த தமிழர்கள், வெளிநாட்டில் இருக்கிறவங்க, அப்புறம் இங்கே ஊரில் இருக்கிறவங்களும் சேர்ந்து, ஸோ அவங்களோட முழுக்க கான்ட்ரிபியூஷனால தான் ஒர்க் நடக்குது. இது உடனே பலன் கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கல தானே? எவ்வளோ காலத்தில் இதுக்குரிய பலனை இந்த மக்கள்? இல்லை மழை பெஞ்சு தண்ணி வந்ததுமே பலனை எதிர்பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சைக்கிளில் இப்போது ஒரு 6 மாதம் தண்ணி நிற்கிது அப்படின்னா, அடுத்த மழை காலத்தில் 8 மாதம் 9 மாதம் நிற்கும். அதுக்கு அடுத்த மழை காலத்தில் ஃபுல்லாகவே நிற்க ஆரம்பிச்சிடும். உடனே அவ்வளோ நிற்கணும்னு எதிர்பார்க்குறோம். ஆமாம், ஏன்னா ஃபஸ்ட்டு இல்லாத இடத்துல தண்ணி வரப்போ அது கொஞ்சம் நிறையா இழுக்கும் தானே. இது தண்ணி பிரச்சனைக்கு பிரதானமாக என்ன காரணம் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க? பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல காரணம் வந்து அளவுக்கு அதிகமாக வந்து இந்த ஆழ்துளை கிணறுகள் மாதிரி ஒன்று பயன்படுத்துகிறது. முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீர்நிலைகள் இப்போ ஒழுங்காக பராமரிக்காமல் இருக்கிறது தான். ஸோ எப்படி நீரின்றி அமையாது உலகம், அதே மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டது நீர்நிலைகளின்றி அமையாது நீர். நமக்கு இருக்க ஒரே வழி நீர்நிலைகள் மூலமாக தண்ணியை சேமிக்கிறது தான். தமிழ்நாட்டில் வந்து நம்மாழ்வார்னு ஒரு ஐயா, அவர் தான் வந்து இயற்கை விவசாயத்தோட ஒரு மிகப்பெரிய முன்னோடி, இயற்கை வேளாண் விஞ்ஞானின்னு சொல்லுவாங்க. அந்த ஐயா எப்போவுமே சொல்கிறது என்னென்னா, தண்ணீரை நிலத்திலிருந்து தேடாமல் வானத்திலிருந்து வர வைக்க வகைகள் செய்வோம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வேலைகள் தான் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. பட் இப்போது காலப்போக்கில் டெக்னாலஜிங்கிற பேரில், டெவலப்மெண்ட்ங்கிற பேரில் நிறையா விஷயம் வந்து இங்கே ஒரு சில விஷயத்தை மாற்றிருக்கு. அதில் முக்கியமான அழிஞ்சு போனது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீர்நிலைகளோட தன்மை. கிணறு சொல்கிறாங்க, தூர் வர வலிக்கிட்டோன்னா தண்ணி வந்துட்டு அது உப்பு தண்ணி தான் பெறுதுன்ட்டு. ஐயா 10 அடியில் கிணறு வெட்டியே தண்ணி வரையில் எங்கட இடங்களில் 3 அடியில் குளம் ஆழமாக்கி ஏனையா உவர் நீர் வரப்போகுது. மழை தண்ணின்னு சொல்லி வரலாம்னு தானே சொல்கிறாங்க. மழை பெய்திருந்து தானே அந்த ஊற்று தண்ணி வராதோ? மழையைத்தானே நாங்கள் எதிர்பார்த்து இதை இப்படி செய்கிறோம். மழை நீரை எதிர்பார்த்துத்தானையா இந்த குளம் இப்படி அணைக்கட்டுப்படுகுது. மழை நீரை எதிர்பார்த்து தான் நாங்கள் இதை செய்கிறோம். அப்போ அந்த மழை நீர் வந்து எங்களுக்கு தேங்கி நிற்க வேணும். நின்று அந்த மழை நீரில் தான் எங்களோட ஊர் கிராமத்துக்கும் பிரயோசனம் வர வேணும், மீன் வளர்ப்பும் செய்ய வேணுமென்றது தானே ஐயா மக்கள்கிட்ட ஒரு திட்டம். இந்தியாவிலேருந்து ஒரு அண்ணன் வந்து 2 உதவி செய்கிறாரோ? அவர் விமல் ராகவன், அவர் வேறு இடத்துல கன இடத்துல எல்லாம் இதே மாதிரி செய்திருக்கிறார். அவர் வந்து அவைகளோட ஏஜியம்மாக்களோட கதைச்சு அவர் மூலமாக தான் அவற்றை மேற்பார்வையில் தான் இது நடக்கும். அவர் வந்து இப்படி ஒரு செய்யலாம், இப்படி செய்யணும்ன்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது பிரயோசனம் என்ன? நிறைய இடத்துல நான் பார்த்தேன். இப்போ சப்போஸ் இங்கே மெலிஞ்சமுனையில் தண்ணி இல்லை அப்படின்னா, ஏதோ இன்னொரு ஊர்லேருந்து பைப்பு போட்டு தண்ணி கொண்டு வராங்க. ஸோ அது என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு நிரந்தர தீர்வாக இருக்காது. நிரந்தர தீர்வுங்கிறது எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மெலிஞ்சமுனையில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா, மெலிஞ்சமுனைக்கான பிரச்சனையை மெலிஞ்சமுனையிலே தீர்வு காண்றது தான் நிரந்தர தீர்வாக இருக்கும். அதை விட்டுட்டு இன்னொரு இடத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு எவ்வளோ நாளைக்கு எடுத்துகிட்டு வர முடியும், அந்த இடத்துல எவ்வளோ நாளைக்கு தண்ணி இருக்கும். ஸோ இங்கே ஒரு தீர்வு வேணும் அப்படின்னா அதே இடத்துல அதுக்கான தீர்வு கண்டுபிடிக்கிறது. இதற்கான தீர்வு, மெலிஞ்சமுனைக்கான தீர்வு இந்த நீர்நிலையை சரி பண்ணுறது. உண்மை. சரி, நல்ல ஒரு முயற்சி. ஏன்னா நிறைய குளம் நான் பார்த்துட்டு இருந்தேன், எல்லா குளமும் தூந்து போய் தான் கிடக்கு இஞ்சால பக்கம் எல்லாம். தீவிரத்தில் பிரதான தண்ணி பிரச்சனை. அதை நீங்கள் முன்னெடுப்பாக உண்டு முதலாவது செய்கிறீங்களே காலத்துக்கு பிறகு என்ன? அப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியுதானே ஐயா, நாங்கள் தீங்கு செய்ய இல்லை. இப்போ இதால் இப்போ நான் ஒரு தனி மனுஷனாக இதுக்கு நான் துரோகம் செய்ய வேணுமென்று சொல்லி செய்ய இல்லையா ஐயா. இப்போ என்னால் வேண்டிய முயற்சி தான் செய்கிறேன். இந்த இதில் போகிறவருக்கு எல்லாருக்கும் பங்கு இருக்குது தானே ஐயா, இந்த வீட்டுக்காரருக்கு பங்கு, இந்த ஊருக்கே பங்கு இருக்குது தானே ஐயா. இது எல்லாரும் தானே ஐயா இதை பிரயோசனப்பட போகிறோம். உங்களுக்கு தெரியவில்லை அது பிறகு தூர் வரப்படுது? எனக்கு தெரிய தூர் வரப்படுறது இந்த முறை தான். அதுக்கு முதல் ஒரு சும்மா ஒரு சின்ன அணைக்கட்டு கணக்கு விவசாய திணைக்களத்தால் செய்தவைய அப்போ தூர் வரப்படையில் இப்போ தான் இது இப்படி இருக்குது. பர்மிஷன் ஒன்று கிடச்சிட்டா அட்லீஸ்ட் இந்த நவம்பருக்குள்ளே ஒரு 10 இடத்துலயாச்சும் வேலை பார்த்துருவோம். இந்த மழைக்கு முதலே. ஆமாம்.
இந்தியாவிலேருந்து வந்து இந்த வேலையில் செய்துட்டு போகிறது கஷ்டமாக இருக்கு இல்லையா உங்களுக்கு? என்ன கஷ்டம்? ஒரு கஷ்டமும் இல்லையே. எனக்கு இங்கேருந்து 30 நிமிஷம் தான் ஃப்ளைட்டு. இந்த சைடு நீங்கள் கடலோட ஓரத்தில் இருக்கிறதுனால நான் அந்த பக்கம் இருக்கேன். நாடியம்ங்கிற ஒரு கிராமம் தஞ்சாவூர் மாவட்டத்தில். கடல்லேருந்து 3 கிலோமீட்டர் தான் எங்கள் வீடு. ஆஸ் பர் இந்த கடல் வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு 65 to 70 கிலோமீட்டர் தான் வரும் என் வீடு. ஸோ நான் இந்தியாவில் வேறு என் ஊர்லேருந்து வேறு மாவட்டத்துக்கு போகிறத விட இங்கே வந்து கம்மி தான். அதே நேரத்தில் இங்கே எங்கள் ஊரில் என்ன இருக்கோ அதே தானே இங்கேயும் இருக்குது. அதனால் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஆஃப்ரிக்காலே போயிட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு இங்கேலாம் ஒன்றுமே இல்லை. நல்லா இருக்குது. இந்த நீர்த்துறை சார்ந்து இந்த வேலைகளில் செய்யணுமென்ற அந்த ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இல்லை, நான் வந்து 2018 வரைக்கும் துபாயில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா நான் இப்போ இருக்க ஃபீல்டுக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. பட் ஆனால் நாங்கள் பிறந்து வளர்ந்தது எங்கள் ஊர்லாம் வந்து தஞ்சாவூர் மாவட்டம். அது வந்து தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஊர் வந்து அந்த மாவட்டம் வந்து 2018 கஜான்னு ஒரு புயல்னால மிகப்பெரிய பேரழிவை சந்தித்தது. ஸோ அந்த சந்தித்தப்போ நாங்கள் பசங்கள்லாம் சேர்ந்து அங்கே இருக்க ரிலீஃப் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம். ரிலீஃப் ஒர்க்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்பவே அங்கே இருக்க நிறையா பிரச்சனைகள் புரிஞ்சுது. அதில் ரொம்ப முக்கியமான பிரச்சனை எங்களுக்கு தெரிஞ்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க அந்த நீர் அரசியல், நீர் சார்ந்த பிரச்சனைகளும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்போ அங்கே இருக்க ஒரு ஏரியை சீரமைச்சோம். ஸோ அந்த ஏரியை சீரமைச்சப்பவே நிறையா விஷயங்கள் புரிஞ்சுது. அதே மாதிரி மிகப்பெரிய மாற்றங்கள் அங்கே நடந்துச்சு. ஸோ அந்த மாற்றங்கள்லாம் மனசுக்குள்ளே தோண வச்ச ஒன்றே ஒன்று தான். இப்போ ஒரு 25-30 வருஷமாக இருந்த பிரச்சனை நம்ம பண்ண ஒரு 4 மாத வேலையினால் மாறுது. நம்ம இதை ஏன் அடுத்தடுத்த இடத்துல பண்ணக்கூடாது அப்படின்னு ஆரம்பித்த பயணம் தான். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த மாவட்டம், அடுத்த மாநிலம், அடுத்த நாடுகள்னு சேர்ந்து இது வரைக்கும் இது வந்து என்னோடய 276வது நீர்நிலை. இதை தாண்டி வந்து ஒரு 1700 கிலோமீட்டர் ஆறு மற்றும் வாய்க்கால்கள், அப்புறம் ஒரு 568 காடுகள், அதில் ஒரு 27 லட்சம் மரங்கள்னு பயணங்கள் போயிட்டுருக்கு. சில இடத்துல பார்த்தா நீங்கள் இந்த ஊற்று வேறு மேலே இந்த வேலையை செய்யலாம் அப்படின்ற ஒரு அந்த பார்த்தோன்னு தெரியும் தானே, அது அனுபவத்தில் வந்ததா நீங்கள் அதை கற்றுக்கொண்டீங்களா? இல்லை, அனுபவம் தான். கற்றுக்கிறதுக்கு இப்போ எனக்கு வாய்ப்புகளும் இல்லை, அந்த மாதிரி டைமும் இல்லை. ஸோ இப்போ வேலை பார்க்குற ஒரு நீர்நிலையுமே ஒரு தன்மையில் இருக்கும். இப்போ ஒரு சில இது வேறு மாதிரி இருக்கும், ஒரு சில இது சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு டைப்பில் இருக்கும். ஸோ நான் என்னோட ஐடியாவும் சரி, ஒர்க்கும் சரி எதை நோக்கி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து அந்த இந்த துறை சார்ந்தவர்கள்ட்டோட நாலேஜ் எடுத்துக்குவேன், அவங்கள்ட்ட இன்புட்ஸ் கேட்பேன். இன்னொன்று வந்து இப்போ இந்த மெலிஞ்சிமுனையில் இந்த நீர்நிலை இருக்குன்னா இதை சுற்றி இருக்க வாழ்ந்துட்டு இருக்க மக்கள்கிட்ட கேட்பேன். ஏன்னா வந்து நமக்கு என்னதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும், புக் நாலேஜ் இருந்தாலும், இந்த நீர்நிலையோட தன்மை அறிஞ்சவங்க இங்கே வாழ்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் தெரியும் இது எந்த சைடு அதிக தண்ணி வரும், எங்கே வந்து தண்ணி வந்து உடைக்கும், எங்கே வந்து தண்ணி அதிக நாள் நிற்கும், அப்படிங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவங்கக்கிட்ட தான் இருக்கும். ஸோ நான் இந்த படித்து நாலேஜ் உள்ளவங்க ப்ளஸ் ஃபார்மர்ஸ் 2 பேர்கிட்டையும் சேர்ந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். அந்த ப்ராஜெக்ட்டும் சஸ்டெயினபிளாக இருக்கும். இதுக்குரிய வேலை எப்போ தொடங்கினீங்க? இது வேலை 4 நாள் ஆச்சு தொடங்கி. இல்லை, இதுக்குரிய திட்டங்கள், இந்த கதைக்கிற டிஸ்கஷன்ஸ் இது வந்து இப்போ தான் ஆரம்பித்தோம். மெலிஞ்சிமுனையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள்லாம் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறையா இடத்துக்கு வந்து நான் கிட்டத்தட்ட 2020 வந்து போயிட்டுருக்கேன். எனக்கு இது 10வது முறை ஸ்ரீலங்கா. ஸோ மெலிஞ்சிமுனை வந்து போன மாதம் தான் ரீச் பண்ணாங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து, ரமேஷ்னு ஒரு அண்ணன். ஸோ இந்த மாதிரி நான் உங்களை பற்றி கேள்விப்பட்டேன், எங்கள் ஊர்லேயும் பண்ணணும் அப்படின்னாங்க. சரி, நான் அப்போ எக்ஸாக்டாக ஒரு டைம் கிடச்சிது எனக்கு. நானும் வந்து பார்க்குறேன்னு வந்து பார்த்தப்போ இங்கே அவ்வளோ ஆர்வமாக இருந்தாங்க மக்கள். எல்லாமே இமிடியேட்டாக நடந்துச்சு. பெர்மிஷன் கேட்குறதுக்கும் ஒரு ஊரே திரண்டு வந்திருந்தாங்க பெர்மிஷன் கேட்குறதுக்கு. நிறையா ஆஃபீஸர்ஸை பார்த்தோம், நிறையா இடத்துக்கு போனோம். எல்லாமே நினச்ச மாதிரி உடனுக்குடனே நடந்துது. ஆல்மோஸ்ட் 2 வாரத்தில் பர்மிஷன் கிடச்சிது. பர்மிஷன் கிடைச்ச உடனே வேலைகள் ஆரம்பிச்சிட்டோம். இப்போ எப்படி இருக்குது நீங்கள் அப்போ பார்த்த மெலிஞ்சிமுனைக்கும் இப்போ பார்க்குற மெலிஞ்சிமுனை? சந்தோஷமாக இருக்குது, நல்லா இருக்குது. ஒர்க்கும் கரெக்டாக போயிட்டுருக்கு. இன்னும் 1 மாதத்தில் இதுக்கான ரிசல்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். சந்தோஷம், அவங்களுக்கு ஹாப்பி. ஏன்னா ஒன்று வந்து இந்த நெகட்டிவான விஷயங்கள் வந்து பெருசாக இங்கே யாருமே மைண்ட் பண்ணிக்கிறது இல்லை. ஏன்னா வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இங்கே இருக்க பிரச்சனை. பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, குறை சொல்கிறவங்க குறை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. எதுவுமே ட்ரை பண்ணாமல், எதுவுமே மெனக்கெடாமல் சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க இவங்க. அதை நம்ம வந்து ஆதரிக்காட்டியும் பரவாயில்ல, இந்த மாதிரி அவங்கள டிமோட்டிவேட் பண்ண தேவையில்லை. ஸோ தயவு செஞ்சு டிமோட்டிவேட் பண்ண வேணாம் யாரும். நான் ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன். சஜஷன்ஸ் இருக்குது, இல்லை இந்த மாதிரி பண்ணலாம், இல்லை அந்த மாதிரி பண்ணலாம், தயவு செஞ்சு வாங்க, கூட நில்லுங்க, சேர்ந்து வேலை பார்ப்போம். அதை விட்டுட்டு வந்து நிறையா பேரை விட்டுட்டு இப்படி பண்ணால் வந்து இது வந்துடும், அது ஆயிரும், பெரிய ஆபத்தாயிரும் அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த நீர்நிலை இருக்க ஆபத்தை விட மிகப்பெரிய ஆபத்து வேறு எதுவுமே இல்லை என்னை கேட்டால். அதே நேரத்தில் வந்து இவ்வளோ தோணா உப்பு தண்ணி வந்துருமாமே, அப்படி வந்துருவாமே அப்படிங்கிறாங்க.
இப்போ என்னைய விட்டுருங்க, இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாதா எவ்வளோ தோண்டினா உப்பு தண்ணி வரும், உப்பு தண்ணி வராதுன்னு? என்னைய அவ்வளோக்கு தோண்ட விட்டுருவாங்களா இவங்க? அது நீங்களே யோசிச்சுக்கோங்க. யாரும் இங்கே கெட்டது பண்ணலை. இவங்களுக்கு என்ன தேவையோ அதான் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து சமூக வலைத்தளத்தில் எழுதுறவன் எல்லாம் பொழுதுபோக்கெல்லாம் வீட்டுக்குள்ளே எழுதுறவன் இறங்கி வேலை செய்கிற இல்லை யாரும் அதுதான் அவங்க எழுதுறவங்க இங்கே வந்து இவங்க கூட நின்று பார்த்தா தெரியும். கூட நில்லுங்க. வந்து நின்றுட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அதை விட்டுட்டு எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஒரு ஃபோனில் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுல அர்த்தமும் இல்லை, அதில் ஒன்றும் கிடைக்க போகிறதும் இல்லை. உங்களுக்கு மேபி ஏதாச்சும் ஒரு 2, 3 லைக் அதுக்கு விழுவுறதுனால உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கலாம். பட் அதுக்கு கிடையாது சந்தோஷம். இப்படி இருக்கிற இடத்த மாற்றி இந்த இடத்துக்கு தண்ணி கொண்டு வரது தான் சந்தோஷம். அந்த சந்தோஷம் வேணும்னா வந்து இவங்க கூட நில்லுங்க. இல்லை தூர்வாரி கரைகள் போட்டிருக்கு பிரதர். இதே அளவுக்கு வரப்போதா அல்லது இது ஃபுல்லாக வந்துடும். இதே அளவுக்கு எல்லா இடத்தையும் ஆமாம் வரப்போகுது. ஆமாம். இந்த தண்ணின்றது நிலத்திலால ஊறி வந்ததா? மழை தண்ணி ப்ளஸ் இதோட ஊறுனது. இதுதான் சந்தோஷம். ஆமாம். இந்த மண்ணை தூக்கி நீ அணைக்கி போட்டால் ஞாபகம் தண்ணி அதுக்குள்ள. ஆமாம். இப்போ நீங்கள் நல்லா காட்டுறேன் வாங்க ஒரு இடத்துல. ஸோ இப்போ இங்கே இருக்க மண்ணுக்கும் அந்த மண்ணுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதுல்ல. இந்த நீங்கள் மண்ணை பார்த்தீங்கன்னா இதை டேஸ்ட் பண்ணாலே தெரியும். உப்பு தான் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மண் நல்ல மண். அந்த மண்ணில் அந்த உப்புக்கான டேஸ்ட் இருக்காது. ஏன்னா அதுதான் ஏற்கனவே இருந்த ஏரியா இருக்கும். அந்த முதலாக்காளி குளமாக இருக்கும். ஸோ அது வந்து இப்போது என்ன சொல்கிறது, தூர்வாரப்படாமல் மேலே சேர்ந்த மண் தான் இந்த மண்ணெல்லாம். இப்போ இந்த மேல் தளத்தில் இருக்க மண்ணெல்லாம். ஸோ இப்போ நம்ம அதை தூர்வாரினதுக்கப்புறம் ஏற்கனவே முதலாக்காளிங்கிறது எந்த அளவில் இருந்துச்சோ அந்த கெப்பாசிட்டிக்கு அது போயிடுச்சு. இங்கே வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம் நான் கவனித்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற மக்கள் இல்லாமல் இங்கேருந்து வெளியில் போய் புலம்பெயர்ந்திருக்க மக்களுக்கும் இங்கே இருக்க நிலைமையை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுல பெரிய ஆர்வம் இருக்குது. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்ததும் சரி, அதுக்கப்புறம் ஒரு முறை இங்கே வந்ததும் சரி, என்னை பெரிதும் ரீச் பண்ணவங்க வந்து இங்கேருந்து புலம்பெயர்ந்து வெளியில் இருக்கிற மக்கள் தான். ஸோ அதுவே பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது. இப்போ ஏன்னா வந்து இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ராப்ளம்ஸை கம்பேர் பண்ணலை. பட் என் ஊரும் ஒரு பேரழிவில் இருந்தது. ஸோ அந்த இடத்துலேருந்து நாங்கள் மீண்டு வந்தோம். அதே மாதிரி இங்கே ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கான வழிவகைகள் இவங்களுக்கு தேவை. அதே நேரத்தில் வந்து ஒர்க்குங்கிறது நிறையா இருக்கிறதுனால எல்லாமே நம்ம வந்து ஒரு அரசாங்கத்தையோ இல்லை ஒரு அமைப்பையோ நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. அங்கங்கே இருக்கிற பிரச்சனையை அங்கங்கே இருக்க மக்கள் சரி பண்ணிக்கிறதுக்கான டைமில் நம்ம இருக்கோம். ஏன்னா வந்து ஆல்ரெடி நிறையா டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம், நிறையா டைம் நம்ம இழந்துட்டோம். இது ரொம்ப குறுகிய காலம் இருக்குது. அந்த குறுகிய காலத்துக்குள்ளே இங்கே இருக்க பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்னா நிறையா சப்போர்ட் தேவை. குறிப்பாக அந்தந்த ஊருக்கான வேலைகளை அந்தந்த ஊர் மக்களோட சேர்ந்து அந்தந்த ஊர்லேருந்து வெளியில் புலம்பெயர்ந்திருக்க மக்கள் கை கொடுத்தாங்க அப்படின்னா நிறையா விஷயம் அவங்களால சரி பண்ண முடியும். மீண்டும் அவங்களோட கிராமம் வந்து பழைய நிலைமைக்கு வர்றதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்குது. இங்கே இருக்கிறார்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போது இங்கே இருக்கிற ஆட்கள் வந்து ஒற்றுமையாக இருங்க. அதே நேரத்தில் வந்து இந்த மாதிரி வேலைகள் எடுத்து செய்கிறப்ப எவ்வளோ ஆர்வமாக எவ்வளோ இதுவாக பண்ணுறீங்களோ அதே நேரத்தில் இந்த வேலைகள் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஏரி குளங்களை பராமரிக்கிறதுலேயும் அதே ஆர்வத்தை காட்டுங்க. ஏன்னா இப்போ ஒரு வேலை முடிச்சிட்டோம் அப்படின்னா அதோட முடிஞ்சது கிடையாது. அதை வருஷம் நம்ம எப்படி பார்த்துக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ மறுபடியும் இதில் குப்பை கொட்டுறதோ இல்லை வந்து வேறு விதமான வேலைகள் செய்கிறதோ வேணாம். குளங்களையும் எப்படி நம்ம வந்து கோயில்களை மதிக்கிறோமோ பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே நல்லாயிருக்கும். நன்றி. நான் இவ்வளோ தூரம் வந்து இந்த வேலையை செஞ்சு தொடர்ந்து செய்யுங்க. சந்தோஷம். நன்றி. யாராச்சும் ஏதாச்சும் சஜஷன் வேணும், உங்கள் பகுதிகளில் ஏதாச்சும் நீர்நிலைகள் சீரமைக்கணும், ஐடியாஸ் வேணும், சப்போர்ட் வேணும் அப்படின்னா எப்போ வேணுமாலும் என்னை ரீச் பண்ணுங்கள். எல்லோரும் சேர்ந்து சரி பண்ணலாம்.